நவராத்திரி வழிபாடு முறைகள் மற்றும் பலன்களை இப்போது காண்போம். நவராத்திரி வழிபாட்டில் முக்கியமானது நவதுர்க்கை வழிபாடு. துர்கா தேவியின் 9 ரூபங்கள். துர்க்கையினுடைய ரூபங்களாக சொல்லப்படும் தேவிகளுக்கு 9 அம்சங்கள். அன்னை சைலபுத்திரி, அன்னை பிரம்மசாரிணி, அன்னை சண்டிகா, அன்னை குஷ்மாண்டா, அன்னை ஸ்கந்தமாதா, அன்னை கத்யாயனி, அன்னை காலராத்ரி, அன்னை மகாகௌரி, அன்னை சித்திதாத்ரி. இவர்கள் தான் நவராத்திரிக்கே உரிய தேவிமார்கள். காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும். நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் அம்பிகையின் வெவ்வேறு வடிவங்களை வழிபடுவோம். முதல் நாள் சைலபுத்திரி. ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கரத்தில் தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்தில் காட்சி தருவார் அன்னை சைலபுத்திரி. அன்னை சைலபுத்திரி ஹேமாவதி அல்லது பார்வதி என்றும் அழைக்கப்படுகிறாள். முன்ஜென்ம பாவங்களை போக்கவல்ல அன்னை சைலபுத்திரி குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரம் அளிக்கவல்லவள். வாழ்வில் நம்மை துரத்திக் கொண்டே வரும் வறுமை நீங்கும். சைலபுத்திரி அன்னைக்கான அலங்காரம் மற்றும் நைவேத்தியம் முறை. வெள்ளை நிறம் அல்லது சிகப்பு நிற ஆடை அணிவித்து மல்லிகைப்பூ மற்றும் வில்வம் கொண்டு அலங்கரித்து வெண்பொங்கல், வெள்ளை சுண்டல் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். இரண்டாம் நாள் அன்னை தவத்தின் வடிவம். அன்னை பிரம்மச்சாரிணி வழிபாடு. மனிதனுக்கு தேவையான பொறுமையையும் தருவாள் அன்னை பிரம்மச்சாரிணி. மனதில் உள்ள கவலைகளை தீர்த்து தைரியத்தையும் தரக்கூடியவளாக அன்னை பிரம்மச்சாரிணி தேவி விளங்குகிறாள். மிகப்பெரிய மனோதைரியத்தை தரக்கூடிய தேவியாக அன்னை பிரம்மச்சாரிணி தேவி விளங்குகிறாள். அன்னை பிரம்மச்சாரிணி அலங்காரம் மற்றும் நைவேத்தியம் செய்யும் முறை. மஞ்சள் நிற ஆடை அணிவித்து வெள்ளை கதம்பு பூக்கள், தாமரை மற்றும் துளசி இலைகள் கொண்டு அலங்கரிப்பது அன்னை பிரம்மச்சாரிணிக்கு உகந்தது. பஞ்சாமிர்தம், பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். அன்னை சண்டிகா. அன்னை சண்டிகா தேவி வியாதிகளை அழிப்பவள். அன்னை சண்டிகா அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். சிவப்பு நிற ஆடை அணிவித்து சந்தன இலை மற்றும் செம்பருத்தி பூ கொண்டு அன்னை சண்டிகா தேவியை அலங்கரிக்கலாம். தேங்காய் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். நான்காம் நாள் அன்னை குஷ்மாண்டா. குஷ்மாண்டா தனது தெய்வீக புன்னகையால் உலகை உருவாக்கிய அன்னையின் வடிவம். நோய்களிலிருந்து விடுதலை பெற வைக்கும் அன்னை. அன்னை குஷ்மாண்டா அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். ஆரஞ்சு நிற ஆடை அணிவித்து ஜாதிமல்லி பூக்கள் கொண்டு குஷ்மாண்டா தேவியை அலங்கரிப்பது மிகவும் உகந்தவை. ஐந்தாம் நாள் அன்னை ஸ்கந்தமாதா. ஸ்கந்தமாதா தேவி குழந்தை முருகனை தன் மடியில் வைத்து இருப்பாள். வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மனதில் கெட்ட எண்ணங்கள் நீங்கி உண்மையான பக்தியுடன் இருக்க உதவும். விசுத்தி சக்கரத்தின் ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல எண்ணங்கள் வளரும். ஸ்கந்தமாதா தேவி ரட்சிப்பின் கதவுகளை திறக்கும் தாயாக வணங்கப்படுகிறாள். அன்னை ஸ்கந்தமாதா அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். வெள்ளை அல்லது சிவப்பு நிறப்புடவை அணிவித்து அலங்காரம் செய்யலாம். மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம் மலர்களை பயன்படுத்தலாம். திருநீற்று பச்சை இலை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியமாக பாயசம், கேசரி போன்றவற்றை வைக்கலாம். ஆறாம் நாள் அன்னை கத்யாயனி வழிபாடு. திருமணத் தடைகள் நீக்க வல்ல அன்னை. வாழ்வில் ஏற்படும் தடைகள் விலக்குபவள். பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றும் அன்னை. அன்னை கத்யாயனி அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். கத்யாயனி அன்னையை மஞ்சள் நிறப்பூக்கள், வளையல்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். ஏழாம் நாள் அன்னை காலராத்திரி வழிபாடு. துர்சக்திகள் நெருங்காது. தைரியம் அதிகரிக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் எதிர்மறை சக்திகள் விலகி நல்லது நடக்கும். அன்னை காலராத்திரி
அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். கருப்பு நிற ஆடை உடுத்தி நைவேத்தியமாக கதம்பம் மற்றும் பட்டாணி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். 8ஆம் நாள் அன்னை மகாகௌரி வழிபாடு. நமது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டவர். அன்னை மகாகௌரி அலங்காரம் மற்றும் நைவேத்தியம். வெள்ளை நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடை அலங்கரித்து பால் பாயசம் அல்லது பழங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். 9ஆம் நாள் அன்னை சித்திதாத்ரி வழிபாடு. அனைத்திலும் வெற்றியை தருபவள், அவள் வழிபாடு உங்களுக்கு போதும் என்ற மனநிறைவான நிலையை அளிப்பவள் அன்னை சித்தாத்ரி ரூபம். சிவப்பு நிறப்பூக்கள் மற்றும் தாமரை பூக்கள் பயன்படுத்தலாம். நைவேத்தியமாக பால் பாயசம், பழங்கள், பொரி போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். நவராத்திரி நாட்களில் விரதம் இருக்கும் முறை பலவிதமாக இருக்கு. ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கலாம். பழங்கள், பால், மோர், பழச்சாறு போன்றவற்றை சாப்பிடலாம். அமாவாசை தினத்தில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு உபவாசம் இருக்கலாம். பிரதமை திதியில் நவராத்திரி கொலு ஆரம்பிக்கிறது. 9 நாட்களும் விரதம் இருப்பவர்களும் உண்டு. நவராத்திரி விரதம் பலவிதமாக இருக்கு. உங்களுக்கு எது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை, விருப்பம், நம்பிக்கை எல்லாம் வேறு வேறு. நவராத்திரி நாட்களில் விரதம் இருக்கும் முறை பலவிதமாக இருக்கு. ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கலாம். அமாவாசை தினத்தில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு உபவாசம் இருக்கலாம். பிரதமை திதியில் நவராத்திரி கொலு ஆரம்பிக்கிறது. 9 நாட்களும் விரதம் இருப்பவர்களும் உண்டு. காலை முதல் மாலை வரை விரதமிருந்து பூஜை செய்பவர்களும் உண்டு. நவராத்திரி விரதம் பலவிதமாக இருக்கு. உங்களுக்கு எது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை, விருப்பம், நம்பிக்கை எல்லாம் வேறு வேறு. அனைவரும்